இது வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இறப்பு அப்படிங்கிறது இயற்கை. இயற்கைக்கு தீட்டு கிடையாது. இயற்கை அபசகுனம் கிடையாது. அப்போ ஒரு ஒரு பொண்ணு கணவனை இழந்துட்டா அப்படின்னா, அது அவளுடைய விதி. அவளுடைய கர்மாவா இருக்கட்டும். அத நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு, அவங்க வந்ததுனால தான் உங்களுக்கு போச்சுன்னா, இது வந்து தப்பு. ஏன்னா, ராகுவுடைய கடுமையான ஒரு சாபத்த இது பெற்றுத்தரும். விதவைகள், கைம்பெண்கள், இவங்க அதே மாதிரி வாழ்க்கைய இழந்தவங்க. சில பேர் டிவோர்ஸ் ஆயிட்டு அடுத்து கல்யாணம் பண்ணாம, அவங்க அப்படியே அவங்க லைஃப சூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துல ஒதுக்கி வைக்கிறது, இவங்க கிட்ட பூ வாங்குறது, பொட்டு வாங்குறதெல்லாம் தப்புன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இவங்கள்ல வந்து நெறைய பேருக்கு நல்ல மனசு இருக்கும். நல்ல மனசு, நல்ல எண்ணம் உள்ளவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம், அவங்கள பார்க்குறோம்னா நல்லது தான் நடக்கும். அவங்களோட சொசைட்டியல் ஸ்டேட்டஸ் அதுக்கு தேவையில்ல. இத நான் வந்து ஒரு பிராக்டிகலா சொல்லல. ஜோதிட ரீதியாவே நான் சொல்றேன். ஆறாங்கிறது உண்ம. ஒருத்தரோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குங்கிறது உண்ம. அதுக்கு அவங்களுக்கு நல்ல மனசு தான் இருக்கணுமே தவிர, சுமங்கலி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தேவ கிடையாது. சுமங்கலிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு கெட்ட மனசோட இருந்தாங்கன்னா, அவங்கட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். ஸோ மனுஷங்கள மனுஷங்களா பார்த்து பழகுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த விடோவர் இந்த மாரியா இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் ராகுவுடைய சாபத்த கொடுக்கும். ஸோ இந்த நாகதோஷங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, பாம்பு அடிச்சா தான் நாகதோஷம் வரும்னு நெனைக்கிறாங்க. போன ஜென்மத்தில இந்த மாதிரியான பெண்கள கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. கணவன இழந்த பெண்கள மன ரீதியா துன்புறுத்துறவங்களுக்கும் நாகதோஷம் வரும். ஸோ அது ஹெரிடிட்டரியா வரும். ஜெனரேஷனா வரும். அதனால இந்த பாவத்த பண்ணாம, அவங்கள சொசைட்டில உள்ள மக்களா மதிச்சு நீங்க நடந்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது.